அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. ஆ, எங்களை வெளியே விடுங்கள். அல்லது அல்லது ஏய், புதன்கிழமை இங்கே பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து, பதற்றப்படாதே. அடடா! ஓ, என்ன? அது என்ன? ஓ மை காட்! இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை! நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள், இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ பாவம். அருகு, இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கிடைத்து விட்டது. வாவ், ஹிஹி, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியிட்ட பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு. எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை எனிட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே, ஆமாம், சரி, ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது. நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனட், நீ வெளியே இருக்கும் பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ, நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது, அது வேலை செய்தது. சரி, பிசாசா என்ன? அது என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ, வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ ஹூரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன். மூன்றாவது பூட்டும் போய்விட்டது.
நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்ன அது? புதன்கிழமை? ஓ, காத்திரு. அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! கூ! வா! ஏய், இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடலா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். ஹூரே! போகலாம். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே. 3. நீங்க தயாரா? 2, 1. ஓ! வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே, யாரங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ், சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது. இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட்! ஓ மை காட்! என்னை காப்பாற்றுங்கள்! முடியாது. மீண்டும் மீண்டும் சாப்பிடு. இங்க திறவுகோல். ஓ, அது நீதான். வென்ஸ்டே. சரி, அடுத்தது திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ, அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ்! ஓ மை காட்! ஓ, அதை பாருங்கள். அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே! ஓ, சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா? பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ்! இது போபா அல்லது பபிள்ஸ்? எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது. சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை, வென்ஸ்டே. ஆனால் சாவி அங்கே இல்லை. அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது கரும்பு எங்க செய் அஞ்சுக்கேன். நான் சிறுசை முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம், ஆம். என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க, வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு.
என் சா எது இருக்கிறது? ஓ ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும். இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க, சிமில்சன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ் கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போல் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. எங்கே இருக்கிறது? ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி, அது என்ன? உம், எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம், ஹூரே! ஓ, நீங்களா இங்கே வந்து விட்டீர்களா? அருமை. நமது சமையல் சவாலை தொடங்கலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பூனை வடிவில் கேக் மூலம் தொடங்கலாம். அருமையான யோசனை. சமைக்க ஆரம்பிப்போம். எனக்கு சாக்லேட் வேண்டும். சுமார் 100 பார். அது போதுமானது. வாவ், அருமை. நானும் அதை செய்ய விரும்புகிறேன். எனக்கு 100 டைல்ஸ் வேண்டும். ஏய், இது ஏன் வேலை செய்யவில்லை? ஓ, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி. ஆம், இது உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இது அந்த சமையல்காரர் திறமை. இப்போது கத்தியை எடுத்து எல்லா கூடுதலையும் வெட்டி விடுவேன். பாருங்கள், இங்கே நமது சிறிய அழகான பூனைக்குட்டி. இப்போ நான் இதை 2 துண்டுகளா வெட்ட போறேன். பின்னர் ஒரு பாத்திரத்துல சில கிரீம் சேர்க்க போறேன். இந்த கேக்கை நேரா இந்த பாத்திரத்துல நசுக்கி கலக்க போறேன். ஆஹா, எல்லாவற்றையும் நமது பூனை வடிவங்களில் வைக்கிறேன். அதை மூடு. மற்றும் இதோ நாம் செல்கிறோம். அற்புதம். இது என்ன? பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, ஏன் நன்றி. அதை உங்களிடம் எரிஞ்சதுக்கு மன்னிக்கவும். நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். இது என்ன? விசித்திரமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய் செலமே? சரி, எனக்கு இந்த கோகா கோலா பாட்டில தேவைப்பட்டது. நான் தேவைப்படும் கேக்கை பிழிந்து எடுக்க அது வேலை செய்தது. இதிலிருந்து என் பூனைக்கு ஒரு தலை மற்றும் ஒரு வால் உருவாக்குவேன். நுடல்லாவை ஊற்றுங்கள். எனக்கு நுடல்லா மிகவும் பிடிச்சோம். அடுத்ததாக எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். என் கேக் மிகவும் அழகாக இருக்கும். அத பாருங்கள், என் பூனை மிகவும் அருமையாக இருக்கிறது. ஓ சரி, நான் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறேன். பாட்டி, நன்றி. இங்கே உங்களுக்கு நான் ஏற்கனவே முடிச்சு விட்டேன். பூனைக்குட்டியை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள், அது தனது பாத்திரத்தை விரும்புகிறது. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சமையல்காரர்? மோசமாக இல்லை, ஆனால் என் கேக் நிச்சயமாக சிறந்தது. பெல்லா உங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கட்டும். வாவ், நீங்கள் உண்மையிலேயே இந்த கேக்குகளை எல்லாம் எனக்காக செய்தீர்களா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, இந்த பூனைக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது சாக்லேட் மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, மேலும் எனக்கு உள்ளே உள்ளதை மிகவும் பிடிக்கும். ருசியாக உள்ளது. கொண்டு செய்யப்பட்ட கேக் நேரஸ் வந்துச்சு. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. வெட்டு மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. முந்தைய கேக்கை விட இது இன்னும் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். அப்படி என்றால் மீதம் உள்ளது இந்த கேக் மட்டுமே. ஓ, இந்த பூனைக்கு பாருங்கள். வாவ், வெட்டு அற்புதமாக உள்ளது. ருசியானது நண்பா. வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, நன்றி பெல்லா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இப்ப நான் ஒரு பாத்திரத்தை பூனையின் கால் வடிவத்தில் செய்வேன். இவ பூனையின் கால்கள்.
அது ஃபிண்டாஸ் நோவெல்லா பண்ண வேண்டுமே எனக்கு செய்யும். எனக்கு ஏற்கனவே ஒரு கால் உள்ளது. அது ரொம்பவே மிருதுவானது. அது மன அழுத்தத்தை குறைக்கும். அதை தட்டில வைக்கிறோம். முடிஞ்சத இல்ல ஜில், பெல்லாவுக்காக சாப்பிடக்கூடிய ஏதாவது சமைக்கணும். அதை நீங்க சாப்பிட முடியாது பாருங்க. அடடே, சரி, நான் வேற ஏதாவது செய்வேன். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ளன, ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்வேன்? நான் எனது ஒன்றை சாப்பிடக்கூடியதாக செய்வேன். என்னிடம் ஒரு அச்சு உள்ளது. சரி, கால் தடங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். எனவே நான் பபிள் கம் சிரப் சேர்க்கிறேன். அது அவளின் பிடித்த சுவை. இப்போது கொஞ்சம் பால் ஊற்றுவோம். ஆமாம், அது வெள்ளையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே பால் வேண்டும். இப்போது அதை வெளியே எடுக்கிறேன். இத பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. இத நீங்க சாப்பிடலாம். இது வேலை பஞ்சது. ஜில், அது நீயா? எப்படி நீ தைரியமா இருக்கிற? காற்று, அது ஒரு நல்ல வடிவம். எனக்கு அது தேவை. இப்ப எனக்கு சில வெண்மைகள் தேவை. அப்புறம் சர்க்கரை. அதை அடித்து கலக்கவும். இங்க ஒரு காற்றோட்டமான மேகம் இருக்க வேண்டும். அதுபோல சில சொட்டு சிவப்பு நிறம் சேர்க்கவும். சொன்ன நிறமூச்சி ஏற்கனவே முடிஞ்சிச்சு. அது எனக்கு போதும். இது எல்லாம் கலக்கவும். வெள்ளைகளில் ஜெலட்டின் சேர்க்கவும். அதுதான். அழகா இருக்கும். அதை பாருங்கள். எனினும் நான் இன்னும் போய் சென்ன போறேன். நான் இன்று மாவை தயாரிச்சேன். அது ரொம்ப அழகாவும் உள்ளது. இத பாருங்க, நான் கால் வடிவத்தை உருவாக்க போறேன். இப்ப நான் அதை சமைக்க போறேன். நெசவு பண்ண நேரம் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு முழு மஃப்லர் நெசிட்டேன். கால் வடிவம் கூட தயாராகி இருக்கணும். அதை சரி பார்ப்போம். சரியானது. சரி, இந்த மஃப்லர் உனக்காக. ஜில், நான் உனக்காக ஒரு மஃப்லர் நெசவு செய்தேன். அப்படியே அதை உன் கழுத்தில சுற்றி விடுகிறேன். அருமை. நீ எப்போதும் குளிர்காலத்தில் குளிர்ந்திருக்க மாட்டாய். என் பஞ்சத்தை எடுத்துக் கொள்ளட்டுமா? ஜெல்லி சேர்க்க என்னையும் தடுக்க எதுவும் இல்லை. அந்த பைய பாருங்க, ஒரு வாசனை பாப்பேன். ரொம்ப சுவையா இருக்குது. கண்மணி, இதை முயற்சி செய். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதன் சுவை எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு பிடித்தது குளிர். இங்கே என்ன? இது ஒரு பை போல தெரிகிறது. நான் ஒரு துண்டை உடைத்து இந்த ஜாமில் போட வேண்டும் போல் இருக்கிறது. சூப்பர், இத முயற்சிப்போம். சுவையா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. சரி, கடைசி கால் மட்டும் மீதம் இருக்கு. இது இன்னும் மிருதுவா இருக்கு. இது மார்ஷ்மெல்லோ போல இருக்கு. எவ்வளவு குளிர். வாவ், அத பாருங்க, அற்புதம். ரொம்ப இனிமையாவும் ருசியாவும் இருக்கு. இது முடிவாகிச்சு. இந்த வெற்றி பெறுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக, எனக்கு சந்தேகம் கூட இல்லை. நான் தான் சிறந்தவன். இப்போது எனக்கு பூனை வடிவில் ஜெல்லி வேண்டும். இது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கிண்ணம் தேவைப்படும். ஆமாம், இப்போது 2 ஸ்பூன் கோகோ சேர்க்கவும். இது சாக்லேட் ஆக இருக்கிறது. இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். மிக கவனமாக. அருமை. இப்பொழுது எல்லாவற்றையும் அச்சில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது. மற்றும் எல்லையிலிருந்து முழுவதும். இருக்கு. நான் தான் முழு கலவையையும் ஊற்றி விட்டேன். இப்படி இதை குளிர்விக்கணும். இதோ என் மினி ஃப்ரீசர். கொஞ்சம் காத்திருக்கலாம். ஏன் இது மூடப்படவில்லை?
மூடு. ஓ, அவள் சரியா இருக்கிறாளா? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, எனக்கு இன்னொரு திட்டம் இருக்கிறது. நான் குளிர்சாதன பெட்டியை திருப்பி அச்சை இப்படி வைக்கிறேன். இது வேலை செய்தது. உங்களுக்கேயா என்ன? ஓ, காத்திருங்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. எனக்கு நுடல்லாம் இருக்கிறது. அதை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்தது நான் பூனை விழுந்து எடுப்பேன். இத பாருங்க ஜெல்லி, இத நேரா இந்த நுடல்லாக்கு வைக்கவும். இப்போ நான் பூனை ரொம்ப குளிர்ச்சியா வந்தது. பெல்லா இத பாராட்டுவா. அதுதான் அப்பா, அந்த அழகிய பாருங்கள். சமையல்காரர், எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? அது அருவருப்பாக தெரிகிறது. இல்லை, அதை பற்றி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா சரி பாட்டி, என் ஜெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சோகத்தை பார்க்க முடியவில்லை. நன்றி சமையல்காரர், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம், நான் இன்னும் சிறப்பாக ஒரு முறை சமைப்பேன். எனக்கு மீண்டும் பால் தேவைப்படும். அடுத்தது சர்க்கரை மற்றும் கொஞ்சம் கோகோ தேவைப்படும். அம்மா, நீ என்ன பண்ற? இத தடுக்க ரொம்ப கடினம். பூனம் ரொம்ப அழகா இருக்குது. இது அற்புதமா இருக்குது. வாவ், ரொம்ப குள். ஆம், நான் உண்மையில ஒரு மேதை. நான் இன்னொரு பூனை செய்தேன். நாங்க அத சர்பத்துல வச்சோம். இந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்கள். இது நிச்சயமாக தயாராக உள்ளது. ஜில், நீ அங்கே என்ன செய்கிறாய்? எனக்கும் ஒரு பூனை வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வாயா? ஏன் அப்படி இருக்கும்? நான் அதை கொடுக்க மாட்டேன். சரி, நன்றி நன்றி டேசியோ. நீங்கள் மிகவும் தாராளமானவர். மீண்டும் நாங்கள் ஜெல்லி பண்றோம். சர்க்கரை, பால் மற்றும் கோகோ. ஆஹா, அவங்க ஜெல்லியால் மயக்கமடைந்திருக்கிறாங்க போல. நான் நேரத்துல அதை செய்ய முடியும் என்று நம்புறேன். இப்போ நான் சாக்லேட் சிரப்பை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். ஆமா, அப்படியே. இப்போ ஒரு இளஞ்சிவப்பு பூனை மேலே வைக்கிறோம். என்னிடமிருந்து இதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். நான் இதை பெல்லாவுக்கு மட்டும் தருவேன். அவளை இதை சுவைக்கட்டும். இதோ பெல்லா, சுவையாக சாப்பிடு. வாவ், இவை அதே பூனைகள். அவற்றை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். நான் அதை என்றென்றும் பார்த்திருப்பேன், ஆனால் நான் அவற்றை எல்லாம் முயற்சிக்க விரும்புகிறேன். இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். பிங்க் ஒன்னோட தொடங்குவோம். ஒரு துண்டு எடு. வாவ், ருசியானது. இப்போது சாக்லேட் பூனையின் சுவையை மதிப்பீடு செய்வோம். காதுடன் தொடங்கலாம். ருசியாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி பூனை. தட்டுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது அற்புதம். ஜில், நீ வென்று விட்டாய். ஹூரே, இது எனது முதல் வெற்றி. மூன்றையும் நான் செய்ததில்